ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மூக்கால பிரியாணி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே தாங்க. பிரியாணிக்கு நம்ம எப்படி செய்வோம் அதே தான். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புதினா நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் அந்த வெங்காயத்தோடைய நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் விடணுங்க. அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் கலர் விட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பிரியாணிக்கு போடுற மசாலா தாங்க எல்லா ஸ்பைசஸும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலரி விட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டே ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டேங்க மூக்கடலையை. அதோட கொஞ்சம் பச்சை பட்டாணியும் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது காலையில் செஞ்சது இந்த சாப்பாடு. நான் நைட்டே அந்த மூக்கடலை, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் 5 விசில் வச்சு அதுக்கப்புறம் தாங்க தாளித்தேன். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்குங்க. எப்போவுமே நம்ம நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. நம்ம பிரியாணி சிக்கனு மட்டனு இதெல்லாம் சாப்பிட்டா அந்த ஃபீலிங் இருக்குங்க. இதில் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். அவ்வளோதாங்க. மூக்கடலை அதை தண்ணி மூக்கடலை வேக வச்ச தண்ணியே போட்டு அதிலே ஊற்றி ஒரு கலரி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் அரிசி 1/4 ஹவருக்கு முன்னே கழுவி ஊற வச்சுட்டாங்க பிரியாணி அரிசியை. அது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூக்கடலை போட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஊற்றி உப்பும் தேவையான அளவு பார்த்து அவ்வளோதாங்க. அரிசி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டு ஒரு கலர் 2 விசில் வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க.